Yeah, miss. Again, start with Okay. Good evening, everyone. Heavy rain. எல்லாம் ஃப்ளட்னு சொன்னாங்க நாளைக்கு ஸ்கூல் இல்ல. They have declared as a holiday tomorrow. Is it? miss. Again, start fever, miss. Oh. Did you take any medicine? Yeah, miss. So why are you getting sick often? Why, Abhi? Miss, very tired, miss. Good evening, miss. Good evening, Sriharan. How are you? Good evening, miss. Good evening, miss. Good evening. How are you? Good evening. Good evening. Good evening, Amuda. How are you? Witness. Purida. Fine, Good miss. evening, Malla elladamum. all miss. It's not raining. In Kandy, it's not raining. Good evening, miss. Good evening. Where is Godfrey's brother? அவரை காணோம், அங்க ஓடிட்டாரு. அவர் வராட்டி கிளாஸ் நல்லாவே இல்லை. காணோம் அவரை. Where is he? வரலையா அவர்? நான் வரும்போது வந்துருவாரே. How are you, miss? Good, Hidaya. How are you? Is it Fine, raining in your area? Yeah. It's raining everywhere அப்படின்னு சொல்றாங்க. But Yes, in miss. Kandy, it's not raining. It was good. The weather was good from the morning itself. டியூட்டனை பார்க்க இருக்கு. Gayan said. ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ரெண்டு மூணு. Good evening. So, Dharaniya. Dharaniya, how are you? Fine. Good. இந்த IELTS படிக்க விருப்பமானாக்கள் இருக்கிறீங்களா? IELTS. Do those who like to study IELTS? Yes, madam. I'm here. Then put me a message. Send me a message to my WhatsApp and I'll send you a link. And today we have a introduction session at 8 o'clock. If you want, you can join and see. நல்ல teachers இருக்காங்க. So introduction session is there today at 8 o'clock. இது முடிஞ்ச கையோட தொடங்கும். Just go and see. That is free. அதுக்கு பிறகு தான் you have to pay. Hello. Okay, ma'am. Okay, I will do. Send me a message to my WhatsApp. Then I'll send you the link. Then you can join to that IELTS என்றது இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லெவல் ஒன்னது. ஸோ சேம் இங்க படிக்கிற மாதிரி தான். அதுலயே அட்வான்ஸா அங்க படிப்போம். அந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போறதுக்கு அந்த பேண்ட் ஸ்கோர் எல்லாம் செஞ்சு கொள்றதுக்கு அந்த IELTS தான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு காலம் இது டியூரேஷன்? 2 months. மோஸ்ட்லி கிளாஸ் 8 to 10 மாதிரி நடக்குது. எவ்ரி வீக் 3 classes நடக்கும். 3-4 classes நடக்கும். கிராமர் வேறையா படிப்பிப்பாங்க. இந்த லெவல் 2ல ஃபுல்லா IELTS. லிஸ்னிங், ரீடிங், கம்ப்ரஹென்ஷன் எல்லாமே. ரீடிங், கம்ப்ரஹென்ஷன், லிஸ்னிங் அண்ட் ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாம் கோச்சிங் ஃபுல்லா நடக்கும். Good evening, miss. Good evening. 15,000 course fee. Miss, IELTS நீங்க படிக்க மாட்டீங்க. Yeah, I'm also there in that panel. I'm also there. But my friends are there. Many teachers are there. They are conducting the class because of this time clashes. I can't attend regularly. But my friends are there. அவங்க தான் செய்யறாங்க. I will also come. அவங்க நல்லா படிப்பிப்பாங்க. நல்ல ஒரு டீச்சர்ஸ் பேனல் இருக்கிறாங்க. So you can join. அபிக்கு விருப்பமா? I will send the link. I'll send you the link.
மிஸ் நிஷா, பொதுவா எத்தனை மாதத்துக்கு ஒரு IELTS பேட்ச் தொடங்குறது? ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தொடங்குது. ஒரு எவ்ரி 2 மந்த்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்ப 2 மந்த்ஸ் ஆச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் 13th பேட்ச் தொடங்கிட்டோம். இது 14th பேட்ச். நாங்க அப்ப இதை முடிச்சுட்டு அதை செய்யலாமா டிப்ளமோ? யா நோ ப்ராப்ளம். டைமுகள் கிளாஸ் பண்ணுமில்ல? யா 8 o'clock 8 to 10 தான் நடக்கும் நார்மலா. ஸோ ஃபுல்லா இங்க இங்க இந்த இந்த என்னுடைய நோட்ஸையும் வச்சுட்டே போனீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண. So those who are interested, please send me a message. Then I'll send you the link. Okay. Okay. Right. நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 61 so far. ஓகே, 4-5 பேர் வந்திருக்கு. இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் செஷனுக்கு எல்லாரும் Good வாங்க. evening, madam. Good குட் evening, miss. ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இப்பதான் ஜாயின் பண்றீங்களா ஹனா? இது மிச்ச நேரம் நான் ஏதோ மியூட் பண்ணி Oh. வச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இந்துஜா, how are you? ஆத்திஃபா, ஆஷிகா எப்படிடா இருக்கீங்க? அபிநயா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சோபனா, how are you? சத்தத்தை காண சோபனா. ரெக்கார்டிங் பாத்தீங்களா? ஓ அப்படியா? ரெக்கார்டிங்ஸ் பார்க்க டைம் கிடைச்சதா சோபனா? ஓகே. நெக்ஸ்ட் மந்த் இன்னொன்னு தொடங்கும். அதுல கூட உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். பயப்பட தேவையில்லை. சோ ரூல்ஸ் எல்லாம் நாங்க படிச்சாச்சு, அட்டவணையும் படிச்சாச்சு தானே? பாருங்க, டிரெக்ட் ஸ்பீச்ல கயான் said I don't know your phone number இருக்கு முதலாவது. டிரெக்ட் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் கயான் said I don't know your phone number. Gayan said Gayan said I don't know your phone number. Gayan said I don't know your phone number. அப்ப அதை நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்துற நேரத்துல எப்படி வரும்? Gayan said அப்படியே எழுதணும். சொல்லுங்க பாப்போம். Gayan said That. Gayan said that. He didn't know. I எப்படி மாறும் pronoun? I He He miss. he don't know எப்படி மாறும்? didn't know. Didn't. Didn't know மாறும். Don't know வந்து didn't know மாறும். Your phone number எப்படி மாறும்? இந்த you என்ற pronoun எப்படி மாறும்? My phone. Very good. My phone number. அப்ப இங்க கயானத்தான் இங்க குறிக்குது. அப்ப கயான் தான் சொல்றாரு I don't know your phone number. அப்ப நாங்க சொல்ற நேரம் கயான் said that. அப்ப இந்த I வந்து he-ஆ மாறுது. he-ஆ மாறுது. I don't know your phone number. I don't know your phone number is present tense. Present tense. I வந்து he-ஆ மாறுது. Don't know வந்து didn't know-ஆ மாறுது. இங்க past tense-ஆ மாறுது. I don't know your phone number. I don't know. My வந்து my இந்த you are அப்படின்னு சொல்றது மைன்னு மாறுது. அப்ப ஐன்றது ஹீயா மாறுது, யோன்றது மைன்னு மாறுது. அப்ப I don't knowன்றது present tense, I didn't knowன்றது past tense மாறுது. புரியுதா? என்ன பண்றீங்க? புரியுது. Yes, miss. எஸ். புரியுதா?
So the people was looking for you. Ingada brother Oh. Kana. தல வந்துட்டாரு. Yeah. Tala We were waiting for you and you didn't come. So we started. ஓ நன்றி நன்றி தலைவர் தேடுறதுக்கு. Good evening. குட் ஈவினிங் குட் ஈவினிங். Second one. The girl said, Good evening, Miss. good evening. The girl said, I will come here to meet you tomorrow. I will ஓ come here to meet you tomorrow. அவ சொன்னா நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன், நான் இங்க வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு அவ சொன்னா. அப்ப இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்க்கு நாங்க மாத்துற நேரம் எப்படி வரும்? The girl said That he that She. that I என்ன மாறும்? she அம்மா. She miss. she will the past tense என்ன? will உடைய past tense என்ன? would. She would Come there. here என்னவா மாறும்? There, miss. There. தேவா மாறும். here தேவா மாறும். To meet That she would come there to meet to you. Tomorrow இருக்கு. அது next. Meet to next day மாறும். Next day. to meet you வந்து மீயா மாறும். you வந்து மீயா மாறுது. meet me Next day. the next day. அப்ப tomorrowன்றது the next day ஆ மாறும். மீட் மெட்டுன்னு வரல. no she would போட்டோம் தானேடா. இப்ப could would எல்லாம் வந்து நாங்க இந்த இடத்துல past tense போட மாட்டோம் தானே. could come would come. ஏன்னா இது past tense தான் குறிக்குது. அப்ப இங்கேயும் நாங்க இன்னொரு past tense போடுறது இல்ல. இதால தானே குறிக்குது would. நான் வருவேன், நான் வந்திருப்பேன். ஓகே ஓகே மிஸ். ஓகே ஓகே ஒரு மாதிரியா சொல்றேன். அது விரக்தியில. பாதி விளங்கிட்டு பாதி விளங்கல, இதான் பிரச்சனை. அப்படியா? அதனாலயா? சொல்ற டோனே உங்களுக்கு விளங்கலையா? ஐ வந்து ஷியா மாறுது. ஐ வந்து ஷியா மாறுது. மீட் ஐ வில் ஹியர். ஹியர் வந்து தேவா மாறுது. பாருங்க, ஹியர் வந்து தேவா மாறுது. and meet you. You வந்து மியா மாறுது. மியா மாறுது. tomorrow the tomorrow next day ஆ மாறுது. பாருங்க எப்படி மாறுது. ஐ ஷியா மாறுது. ப்ரோனவுன் ஐ ஷியா மாறுது. கியா வந்து தேவா மாறுது. யூ வந்து மியா மாறுது. டுமாரோ வந்து நெக்ஸ்ட் டே ஆக மாறுது. அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுமே, அவனுக்கு விளங்கிடும். யாரும் தெரியல. The Why does girl said I will come here to meet you tomorrow. அப்ப அந்த புள்ள சொல்லுது, நான் வந்து உன்னை நாளைக்கு இங்க மீட் பண்றேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்லுது. and நாங்க சொல்ற நேரம் the girl said that she would come there to meet me the next day. அப்ப நாங்க எப்படி சொல்றோம்? அவ அடுத்த நாள் வந்து என்ன மீட் பண்ணிருப்பாவாம் சொல்றா. அந்த புள்ள சொல்றா அடுத்த நாள் அவ வந்து என்ன மீட் பண்ணிருப்பாவாம். past tense. அப்ப the girl said I.
I will come. அப்ப இந்த I வந்து யாரை குறிக்குது? இந்த I யாரை குறிக்குது? நான் கேர்ளை குறிக்குது. கேர்ள் ஐயே நான் இல்ல கேர்ள். I வந்து கேர்ளை குறிக்குது. இந்த கேர்ளை தான் குறிக்குது I. ஓகே, அப்ப இந்த I வந்து கேர்ளை குறிக்குது. I will come here to meet you tomorrow. அப்ப meet you என்னட்டதானே சொல்லுது இந்த புள்ள. நான் வந்து நாளைக்கு ஒண்ணா மீட் பண்றேன் அந்த புள்ள என்னட்டதான் சொல்லுது. அப்ப இந்த you ன்னு சொல்றது யாரை குறிக்குது? அப்ப இந்த புள்ள உங்களை வந்து மீட் பண்றேன்னு சொல்லி இந்த நீன்னு சொல்றது யாரை குறிக்குது? என்ன You. என்ன என்னை குறிக்குது. என்னதானே வந்து மீட் பண்ணுது. அப்ப என்னதான் குறிக்குது. ஆகத்தான் இந்த யூ வந்து மீயா மாறுது. அப்ப நான் சொல்ற நேரம் அந்த புள்ள வந்து என்ன மீட் பண்ணி இருக்குமா அப்படின்னு தான் நான் சொல்லணும். அப்ப இந்த யூன்னு சொல்றது வந்து என்னதான் குறிக்குது? மீயா குறிக்குது. ரைட்? இஸ் தட் கிளியர்? மிஸ் மீட் பண்ணிக்குவோம்னா மெட்டுன்னு மாறல அப்படி. இப்பதான் சொன்னேன். இந்த வுட் என்ன? இந்த வுட் என்ன? வுட் கம்மு தானே போடுறேன். ஓ, வுட் கேம்னு வரையில அது வுட்னு சொல்றதே ஒரு பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிறது தான். இல்ல கம் இல்ல கம் இல்ல நான் மீட்ன்றது. எங்க ஐயோ அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா அவங்க புரியல மேம் திரும்பவும். இல்ல இல்ல இதுல வுட்னு போடுறேன். மீட் இதுல ஒரு நவுன் மாதிரி தானே செயல்படும். இது வேர்ப் இல்ல தானே. இந்த இடத்துல அது எப்படி தானே அவள் என்னை மீட் பண்ண வந்திருப்பாவா? மெட் பண்ணல, மீட் பண்ண. அப்ப இந்த இடத்துல நீங்க மெட்டுனான்னு கேக்குறீங்க, இத மெட்டுன்னு கேக்குறீங்களா? நோ, தான் வரும். டூ இங்க பாருங்க, டூவும் இன்ஃபினிட்டிவும். இது ஒரு இன்ஃபினிட்டிவ் வெர்பா வருது இந்த இடத்துல. அப்ப டூ மீட் பண்றதுக்கு அவ வந்திருப்பாவா, மெட் பண்றதுக்கு அல்ல, மீட் பண்றதுக்கு. அப்ப அவ அவ வந்திருப்பாவான்னு சொல்றதுக்கான பாஸ்ட் டென்ஸ் வந்து இங்கேயே மாறிடுச்சு. இந்த வுட், இந்த வில் வந்து வுட்டா மாறிடுச்சு. ஆகவே திரும்ப நாங்க இதை மெட்டா மாத்த தேவையில்லை. அப்ப இப்படி வந்திருந்தா she said she came to meet me ன்னு சொல்லி இருந்தா இந்த இடத்துல she came and met ன்னு நாங்க இங்க மாத்தலாம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? the girl said I will come here to meet you tomorrow. நான் நாளைக்கு வாரேன் உன்னை மீட் பண்றதுக்கு நாளைக்கு வாரேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்லி இருக்கு. ஆகவே அதை நாங்க சொல்ற நேரத்துல அந்த the girl said that she would come there to meet me the next day. அதாவது அவள் வந்து என்ன மீட் பண்றதுக்கு வந்திருப்பேன். அப்ப அந்த வந்திருப்பேன்னு சொல்றதுதான் பாஸ்ட் டென்ஸா மாறுது. அது வந்திருப்பேன் மீட் பண்ண, வாரே மீட் பண்ண. அந்த மீட் பண்ணன்ற வார்த்தையை நாங்க இங்கே மாத்த தேவையில்லை. மீட் பண்ண வாரே அப்படின்னு சொன்னா உண்டு, மீட் பண்ண வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வாரேன்றதான் வந்திருப்பேன்னு மாத்துறோம். அந்த மீட்டை வந்து திரும்ப மெட்டுன்னு மாத்த தேவையில்லை. ஏன்னா இதை குறிக்கிறது இது வந்து அப்படியே பாஸ்ட் டென்ஸ்ல வாரதுனால திரும்ப இந்த இன்ஃபினிட்டிவ நாங்க மாத்த தேவையில்லை. மீட் பண்ண வாரேன், மீட் பண்ண வந்திருப்பேன், மீட் பண்ண வாரேன், மீட் பண்ண வந்திருப்பேன். அப்ப இதை நீங்க மாத்த தேவையில்லை. ஓகே முக்ஷித், விளங்குதாடா? எஸ் எஸ். Good evening, ma'am. Good evening. Hawaii Fardana. Hi, ma'am. ரொம்ப தண்ணி வத்தி ஓன மிஸ். Last 2 days I missed the class. Yes. தண்ணி No. I went to Akura, ma'am. So I missed the class. Where she went? Akarapattu. Akurana. Akurana. Yeah. So you would have passed Candy, no? Huh? Candy pass பண்ணி தானே போயிருப்பீங்க? No, miss. I am from Garhinna. Oh, இப்பதான் Akurana. Yeah. So you didn't come to Candy? Yeah, No. Colombo Candy roads are closed now. Yeah. Colombo Candy road are closed now, ma'am. You can't come. Really? Yes. Oh my God, Today's heavy raining now. Heavy rain. One tree is fallen, Yeah. big tree is fallen itself. I don't know if it's true or not. I have believed. How about in Nigambo? From yesterday night is raining, lightning, thundering, till raining. Oh.
In Kandy, it was not raining. Today morning also I went to drop my daughter and it was sunny. We are waiting for that now. நாங்கெல்லாம் நல்ல ஊத்தனே. So மழை பெஞ்சாதான் நல்லா. மாத்தி சொல்லணும் நாங்க. Rules எங்களுக்கு தேவையான எங்களுக்கு ஏதோ அதைத்தான் சொல்வேனா. ஆமா. Excuse me, ma'am. Yes. எந்த டியூட் நீங்க இது பண்ண? Reported speech. Number 2. Reported speech. Okay. They Okay. Okay, say, thank okay, we are going to sell a house. We are going to sell a house. அவங்க சொன்னாங்க எங்களுடைய வீட்டை விற்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதை நான் எப்படி எழுத போறோம்? They said அப்படியே போடுறோம். They say that weன்றத they they say that sorry வெரி குட். they say that weன்றது வந்து they மாறும். they வந்து எப்படி மாறும்? Going to into we are going வந்து they were going to வரும். going to sell their sell their house. very good. sell very good. sell வந்து their மாறும். their house வந்து their house. அவர்களுடைய வீட்டை விற்க போறாங்களாம். அவங்க சொன்னாங்க நாங்க எங்களுடைய வீட்டை விற்க போறோம்னு. அதே நாங்க சொல்ற இடம் அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்களுடைய வீட்டை விற்க போகிறார்களாம் மாத்திரம். அப்ப இந்த வீன்னு சொல்றது யார குறிக்குது? இந்த வீ அவர்கள் வந்து அவர்களை குறிக்குது. இந்த தேயத்தான் இவர்களைத்தான் அந்த வீ குறிக்குது. அப்ப இந்த வீ வந்து இந்த வீ இங்க தேயா மாறும். அப்ப we are going to sell a house என்றது என்ன? their house na our house means sell our house என்றது என்ன tense? present continuous. Present continuous. Continuous. Past Present continuous. continuous இங்க என்னவா மாறும்? Past continuous. Past continuous. Past continuous. மாறும். Past continuous மாறும். Past continuous மாறுது. இங்க we என்றது they மாறுது. sell a house அப்படின்றது their house னு மாறுது. our house என்றது their house னு மாறுது. The fourth one. The students said we have done our homework. The students said we have done our homework. We have done homework. We have done our homework. அப்ப இது reported speech எப்படி மாத்தணும்? The students said that The students said that they ன்றது என்னத்தை குறிக்குது? ன்றது யாரை குறிக்குது? students ஸ்டூடண்ட்ஸை குறிக்குது. students, yeah. ஸ்டூடண்ட்ஸை குறிக்குது. ஆகவே ன்றது இங்க நாம எப்படி போடுறோம்? they ன்றது என்னவா மாறும்? they
They Had have done என்ன tense? Have, present perfect. Very good. Present perfect. பரவாயில்ல, ஹன்னா படிச்சிருச்சு. Present perfect. ஆனா நல்லா தரவா படிச்சிருக்கு. Present perfect. அப்ப we have doneன்றது they எப்படி மாறும்? Past perfect மாத்தணும். எப்படி? Had done. Had done. Had done. they Had homework. done had done மாறும். They had done. வந்து என்ன மாறும்? They are மாறும். They are homework. அப்ப the students said that they had done their homework. அப்ப அந்த present perfect இங்க past perfect மாறும். Past perfect மாறும். அப்ப இந்த weன்றது இங்க they மாறுது. we என்றது they மாறும். என்றது they மாறும். அடுத்தது IELTSக்கு நிறைய பேர் இருக்கிறீங்களா? அடுத்து பாருங்க, 5வது ரூல். There is no change in the tense of the RC when we report something that always happens. அதாவது அடிக்கடி நடக்கக்கூடிய செயல்கள்ல வந்து டென்ஸ் வந்து மாறாது. ஏதோ ஒரு விஷயம் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மாறாத விஷயம், ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம், ஒரு ஃபர்மான விஷயத்தை வந்து நான் அறிக்கை பண்ற நேரத்துல அது அங்க டென்ஸ் எல்லாம் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாருங்க, father said, உதாரணம் father said the earth goes round the sun. The earth goes around the sun. அப்பா சொன்னாரு பூமி சூரியனை சுற்றி வரும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்ப அப்பா சொன்னாரு பூமி சூரியனை சுற்றி வரும். அப்ப இது அப்பா சொன்னா என்ன, ஆட்டுக்குட்டி சொன்னா என்ன? பூமி சூரியனை சுற்றி தானே வரும். பூமி சூரியனை சுற்றி வரும்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு உண்மை தானே. அப்ப அது அப்பா சொன்ன கருத்து இல்ல தானே. அது அப்பா தான் கண்டுபிடிச்சாரா பூமி சூரியனை சுற்றி வரும்னு? யூனிவர்சல் ட்ரூத். அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். அத சும்மா அப்பா சொல்றாரு பூமி சூரியனை சுற்றி வரும். ஆனா இந்த பூமி சூரியனை சுற்றி வரும்ன்றது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். அப்ப இதுக்கான டென்ஸ் வந்து மாறாது. இந்த மாதிரியான தொடர்ந்து நடைபெறுகின்ற ஸ்டாண்டர்டான அடிக்கடி நடக்கிறதுகளை நாங்க சொல்ற நேரத்துல அது ஒரு கருத்து. அதாவது பூமி சூரியனை சுற்றி வரும்ன்றது அப்பா சொன்ன கருத்து இல்ல. அப்பாவை கண்டுபிடிச்சாரு சூரியனை சுத்தி வரும்னு சொல்லி. அதாவது அப்பாவுடைய கருத்து இல்ல, இது ஒரு பொதுவான கருத்து. அப்பா சொன்னால என்ன, ஆட்டுக்குட்டி சொன்னா என்ன, பூமி சூரியனை சுத்தி தான் வரும். அது அப்பா சொன்னதுக்காகத்தான் சுத்தி வருதுன்றது அல்ல.
ஆகவே அப்பா செய்டுன்னு சொன்னதுக்காக இந்த ரிப்போர்ட்டிங் verb past tenseல இருக்குன்னு இதை நாங்க past tenseக்கு மாத்த இயலாது. The earth went around the sunன்னு சொல்ல இயலாது. அப்ப நேத்து தான் பூமி வந்து சூரியனை சுத்தி இருக்குன்னு அர்த்தம். அப்படியா? நேத்து மட்டும்தான் பூமி சூரியனை சுத்துச்சா? இல்ல, அது எப்பவுமே சுத்தத்தான் போகுது. ஆகவே father said இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டான அந்த வாக்கியங்களை வந்து நாங்க டென்சஸ் எல்லாம் மாத்த மாட்டோம். அந்த கருத்துக்களை வந்து அப்படியே தான் போடுவோம். ஃபர்ஸ்ட்க்கு என்ன சொன்னீங்க? There is no change. There is no change in the tense. There is no change in the tense. Yeah. அவ்வளவுதானே. There is no change in the tense. Of RC, when we report something that always happens, that there is no change in the tense of RC. When we report. When? Oh, when we report. When we report something that always happens. Something. That's always happened. Or always happens. That always happens. Father said the earth goes around the sun. அப்ப இது ஒரு பொதுவான விடயம். ஆகவே இதை நாங்க ரிப்போர்ட் பண்ற நேரமும் father saidன்னு போட்டுட்டு father saidன்னு போட்டுட்டு father said the earth. Father said the earth goes around the sun. அப்ப இந்த இடத்துல that நாங்க போட தேவையில்லை. ஏன்னு சொன்னா thatன்னு போட்டா father said thatன்னு போட்டா அது அப்பாவுடைய கருத்து மாதிரி மாறிடும். அப்ப இது அப்பா சொன்ன கருத்து அல்ல, இது ஒரு பொதுவான கருத்தாகவே that நாங்க இங்க போட மாட்டோம். father said thatன்னு போட்டுட்டா அந்த இடத்துல அப்பாவுடைய கருத்து என்று அர்த்தம். ஆகவே தான் நாங்க அங்க வந்து that போடாம father said the earth goes round the sun. அப்ப பூமி சூரியனை சுத்தி வரும் அப்படின்னா அப்பா சொல்றாரு, ஒரு உண்மையை அப்பா சொல்லி கொடுக்கிறாரு. Excuse me, அந்த ஃபர்ஸ்ட்ல நீங்க சொன்னீங்க தானே இந்த RC, அது என்ன மீனிங்? ரிப்போர்ட் RC அப்படின்னு சொல்றது வந்து ரிப்போர்ட்டிங் க்ளாஸ். நேத்து நான் சொல்லி கொடுத்தேன். IC introductory நான் நேத்து வரல, நான் ஹாஃப் தான் பார்த்தேன் வீடியோ இன்னைக்கு. ஐசின்றது introductory clause. இதுதான் IC introductory, இதுதான் introduction. இவங்க சொல்றதான் இங்க நாங்க ரிப்போர்ட் பண்ண போறோம். அப்ப this is IC introductory clause. RC reporting clause. Reporting clause. அப்ப இதுதான் ரிப்போர்ட், இதத்தானே நாங்க மாத்த போறோம். இதத்தான் நாங்க மாத்த போறோம். அப்ப RC reporting clause. என்னடா teacher said light travels faster than sound. Teacher said light travels faster than sound. Faster than sound. அப்ப டீச்சர் சொன்னாங்களாம், ஒளி, இந்த ஒளியை விட வேகம் கூட, வெளிச்சம் சத்தத்தை விட வேகம் கூடுது. இதெல்லாம் ஒரு சயின்டிபிக் ட்ரூத்.
சயின்ஸ்ல நாங்க படிச்சிருக்கோம் தானே. ஒளி வந்து ஒளியை விட வேகம் கூட, இந்த வெளிச்சம் வந்து சத்தத்தை விட வேகம் கூடுனது நாங்க படிச்சிருக்கோம். ரைட். அப்ப அவைகள் வந்து ஒரு டீச்சர் சொன்னாங்க லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்ட் தேன் சவுண்ட். அப்ப டீச்சர் சொன்னாங்க ஒளி வந்து ஒளியை விட வேகம் கூடியது அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. அப்ப இது டீச்சருடைய கருத்தா? இது டீச்சருடைய கருத்தா? இல்ல டீச்சர் சொன்னால என்ன, யார் சொன்னாலும் என்ன, எப்பவுமே வந்து ஒளி வந்து சுய- ஒளியை விட வேகம் கூடுனது தான். அது ஒரு பொதுவான கருத்து, ஒரு சயின்டிபிக் ட்ரூத். இது யூனிவர்சல் ட்ரூத், இது சயின்டிபிக் ட்ரூத். அப்ப இத வந்து நாங்கள் வந்து என்ன டென்ஸ்ல சொல்லணும்? யூனிவர்சல் ட்ரூத்தையும் சிம்பிள் யூனிவர்சல் ட்ரூத்தையும் சயின்டிபிக் ட்ரூத்தையும் என்ன டென்ஸ்ல சொல்லுவோம்? Simple என்ன present tense. Simple present. Present tense. present tense. அப்ப இத நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னால், teacher said light travels faster than sound. Faster than sound. Teacher said Devarada. ஆ? Devarada. என்ன தேவராது? Teacher said that the அதான் ஏன் தட் வரணும்? தட்டுன்னு இப்பதான் சொல்லி கொடுத்தேன். தட்டுன்னு வந்தா இது டீச்சருடைய கருத்து மாதிரி. என்ன இங்க தேவைப்பட போறீங்க? அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். டீச்சர் சொன்னது சொன்னா மட்டும் அந்த வார்த்தை வரணும். லைட்டுக்கு முன்னுக்கு தேவாரான்னு கேக்குறேன் மிஸ். நோ வராது. வராது. டீச்சர் சேட் லைட், இது ஒரு பொதுவான கருத்து. அவங்க நாங்க அதெல்லாம் போட தேவையில்ல. லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்ட் தேன் சவுண்ட் அப்படின்னு டீச்சர் இருக்கிறவண்ட டீச்சர் படிப்பிச்சு கொடுக்குறாங்க. ஒரு இருக்கிற கருத்தை தான் டீச்சர் படிப்பிக்கிறாங்க. அப்ப இது வந்து டீச்சருடைய கருத்து அல்ல. டீச்சர் சொன்ன கருத்தா இருந்தா தான் தட்டுன்னு வரும். இது டீச்சர் சொன்னா என்ன, பிரின்சிபல் சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, இது வந்து இருக்கிற ஒரு கருத்து, சயின்டிபிக் ட்ரூத். ஆகவே இதை நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். இங்க தட் போட தேவையில்லை. இல்ல மிஸ், தட் இல்ல. அத மேலுக்கு the earth goes around the sun ன்றீரே, அது மாதிரி the light அப்புறம் the sound ன்னு வரலன்னு இருக்கிறேன். தேவையில்லை. லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் த வரல அப்படின்னு சொன்னா, ஆர்டிகல்ஸ்ல நாங்க படிச்சோம். ஆர்டிகல்ஸ் தான் நாங்க த எங்க போடுறதுன்னு படிச்சோம். த என்ற ஆர்டிகல், த என்ற சவுண்ட நாங்க த என்ற ஆர்டிகலை நாங்க போடுறது ஒரு யூனிக் திங்க்கு தான் நாங்க போடுவோம். ரைட். அப்ப சன்னுக்கு முன்னால நாங்க போடுறதுக்கும் எர்த்துக்கு முன்னால த போடுறதுக்குமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சன் தி எர்த் வந்து எத்தனை எர்த் இருக்கு? ஒன்றா நிறையவா? ஒரே ஒரு உலகம் தான் இருக்கு, ஒரே ஒரு எர்த், யூனிக். அதனால அதுக்கு முன்னால த நாங்க கட்டாயம் போடணும். ஒரே ஒரு யூனிக், ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அது உலகத்துக்கே ஒரு உலகம் தான் இருக்கு. ஆகவே அங்க நாங்க த போடுவோம். சன்னும் அப்படித்தான், நிறைய சன் இருக்கா, ஒன்றே ஒன்று இருக்கா? ஒன்றுதான் இருக்கு, யூனிக் திங். அப்ப அதுக்கு முன்னால நாங்க த போடுவோம். இதெல்லாம் நீங்க IELTS தான் தெளிவா படிப்பீங்க. இங்க வந்து நாங்க ஆர்டிகல்ஸ் வந்து த போடுற இடம் போடாத இடம் சும்மா நார்மலா படிச்சோம். நீங்க இன்னும் கொஞ்சம் அதை அட்வான்ஸா படிக்கணும்னு தான் நீங்க IELTS தான் படிக்கணும். அங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த த எர்த் சன் மாதிரி யூனிக் திங்குகளுக்கு தான், ஒரு தனித்துவமானவைகளுக்கு தான் நாங்க வந்து த போடுவோம். இந்த ஒளியும் ஒன்றே ஒன்று தான் இருக்கா? இந்த எல்லா இடத்துலயும் இருக்கா இல்லையா? இந்த லைட்டும் இந்த சவுண்டும் பாக்குற இடத்துல எல்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். எல்லா இடமும் இருக்கு. லைட் அண்ட் சவுண்ட் போட தேவையில்லை. ஆகவேதான் நாங்க அங்க த போடுறது இல்ல. ஏதோ ஒரு யூனிக் திங் ஒன்று இருந்தா அதுக்கு முன்னால நாங்க கட்டாயம் ஒரு யூனிவர்சல் திங்குக்கு நாங்க ஒன்னே ஒன்று இருந்தா த மூன், த சன், தி எர்த் நல்லா போடுவோம்.
அப்ப ஸ்டார்ஸுக்கெல்லாம் நாங்க போடுறது இல்ல. ஸ்டார்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுகளுக்கு நாங்க போட மாட்டோம். அதுலயும் ஒரு யூனிக் ஸ்டார்ஸ் இருந்தா ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்டார் வால் நட்சத்திரம் மாதிரி ஏதாவது ஒரே ஒன்று இருந்தா அதுக்கு நாங்க த போடுவோம். ரைட். அப்ப அதுக்குதான் அதனால இங்க நாங்க த போட தேவை. த லைட் போட தேவையில்ல, சும்மா லைட். சவுண்டுன்னு த சவுண்ட் அல்ல, சும்மா சவுண்ட். ஏன்னா நிறைய இருக்கிறதுனால. ஓகே. So if you want to learn this about this the எல்லாம் நல்லா படிக்கணுமா இருந்தா you have to follow IELTS course ஒன்னு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த நிறைய இருக்கிறதுகளுக்கு முன்னால த போட தேவை. யூனிக்கா உள்ளதுக்கு கட்டாயம் போடணும். சன், எர்த், மூணுக்கெல்லாம் நாங்க கட்டாயம் த போடணும். The sixth one பாருங்க. There is no change in the tense of RC when the IC verb is present, present perfect or future. அது நாங்க படிச்சோம் தானே. present tense, இது present tenseல கொடுக்கப்பட்டிருந்தா இதை நாங்க மாத்தணுமா? இங்க இருக்கிற present tense மாத்தணுமா? தேவையில்ல மிஸ். தேவையில்லை. இது நாங்க படிச்சோம். இல்ல, இங்க present present மாத்த tense தேவையில்லை. நாங்க மாத்த தேவை. இங்க pastல இருந்தா தான் இதை நாங்க pastக்கு மாத்தணும். இது presentலயே இருந்ததுன்னு சொன்னா இதை நாங்க மாத்த தேவையில்லை டென்ஸுக்கு. அப்ப பாருங்க, உதாரணம், he says I like this place. He says I like this place. அப்ப he says that he likes that place ன்னு அதே டென்சஸ்ல தான் இருக்கு பாருங்க. He says past tense, present tenseல இருக்கு. He says I like this place. I like this place. அப்ப நாங்க அந்த ரிப்போர்ட்டிங்க்கு மாத்துற நேரமும் he says that I என்னவா மாறும்? ஹீயா மாறும். he ஆக மாறும். Like that place. Likes. He likes. அப்ப I like ன்னு இருக்கு. ஆகவே he ன்னு வருது. like ன்னு வருமா? likes ன்னு வருமா? Likes. He likes. He likes. This வந்து என்னவா மாறும்? That. That ஆமா. That place. That place. They have said we are coming tomorrow. They have said we are coming tomorrow. We are coming tomorrow. We are coming tomorrow. இது நாங்க ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்க்கு மாத்துற நேரம் they have said. They have said ன்றது என்ன tense? They have said என்ன tense? Future. Perfect. Present perfect. Present perfect. Perfect. Present perfect. Past perfect. Past perfect have னு இருக்கு. Present perfect. Present Present perfect. perfect. Present Sorry. perfect. மிஸ் நீங்க ஒன்னாவது எழுதின வந்து என்ன டென்ஸ்ல இந்த இதுக்கே மாத்திர மிஸ் இறங்கலாம் மிஸ். இதா Present. இது வந்து present tense டா. இது வந்து present. சரியா? நீங்க next கிளாஸ்க்கு வந்தீங்களா? வந்த அப்ப நான் நேத்து என்ன சொன்னேன்? present tenseல இது present tenseலயே இருந்தா இத நாங்க மாத்த தேவையில்லைன்னு சொன்னனா இல்லையா? இது present tenseல இதுவும் present tenseல இருந்தா tenses நாங்க மாத்த தேவையில்லைன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா முக்ஷி? He says he writes poem னு சொன்னேன். இந்த பத்மசீலன்ட்ட சொன்னேன், இந்த இடத்துல நீங்க poem எழுதி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல விளங்கப்படுத்துற ஞாபகம் இருக்கு. அப்ப இப்ப பத்மசீலன் we said that no poem எழுதுறது இங்க இப்ப எழுதி கொண்டிருக்கேன். அந்த புள்ள என்ன டிஸ்டர்ப் பண்ணுது நீ சொல்றாருன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துற ஞாபகம் இருக்கா நேத்து?
எஸ் எஸ் அப்ப அது பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற நேரம் டென்சஸ் நாங்க மாத்த மாட்டோம். அப்ப he saysன்றது பிரசன்ட் டென்ஸ், இதுவும் பிரசன்ட் டென்ஸ். அப்ப இது ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இதை நாங்க மாத்துறது இல்ல. இதுவும் பிரசன்ட். அப்ப இந்த 6வது ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், there is no change in the tense of RC when the IC verb is in present perfect. அப்ப present tenseலயும் present perfect tenseலயும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாங்க இந்த reporting clauses tenses மாத்த தேவை இல்லையா? present tenseலயும் present perfectலயும். அப்ப இது present perfect. அப்ப இதை நாங்க past perfect மாத்தணுமா? இங்க மாத்தணுமா? past perfect தேவையில்லை. தேவையில்லை. ஏன்னா பிரசன்ட் டென்ஸும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்தா இங்க இதை மாத்த தேவையில்லை அப்படின்னு தான் ரூல் சொல்லுது 6வது. ஆக இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, இதுவும் பிரசன்ட் டென்ஸ்லயே இருக்கு. இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட், இங்கேயும் பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல நாங்க எழுதுனா சரி. அப்ப they have said that the D வந்து என்னவா மாறும்? they வராது தானே. பிரசன்ட் பர்ஃபெக்ட் இல்லை. பிரசன்ட் பர்ஃபெக்ட் they are coming next day. மட்டும் நெக்ஸ்ட் டேயா மாறும். இது வந்து அந்த ரூல்ஸ் உண்டா? அந்த பிரசன்ட்க்கு வந்தா மாத்த தேவையில்லை, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கு வந்தா மாத்த தேவையில்லை. ஓகே. பிரசன்ட் டென்ஸ்லயும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நாங்க மாத்த தேவையில்லை. இது இந்த ரிப்போர்ட்டிங் இந்த இன்ட்ரோடக்டரி க்ளாஸ், இந்த இன்ட்ரோடக்டரி க்ளாஸ் பிரசன்ட் டென்ஸ்லயும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் வந்தது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற டென்ஸை நாங்க மாத்த தேவையில்லை. இங்க பிரசன்ட்ல தானே எப்படி கொடுப்பாங்க, ஆகவே அதை நாங்க மாத்த தேவையில்லை. அது ரூல், 6வது ரூல். மூன்றாவது பாருங்க. Third one, he will say. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்தாலும் மாத்த தேவையில்லையா? ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்தாலும் இத இன்ட்ரோடக்டரி க்ளோஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்தாலும் அதை நாங்க மாத்த தேவையில்லை. பாருங்க, he will say I don't have money. என்கிட்ட பணம் இல்லை என்று அவன் சொல்வான். அப்ப 3 டென்ஸ்ல வரணும். ஒன்று பிரசன்ட் டென்ஸ்ல அல்லது பிரசன்ட் பர்ஃபெக்ட் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ். இந்த 3லயும் வந்தா ரிப்போர்ட்டிங் க்ளோஸ வந்து நீங்க மாத்த தேவையில்லை, இருக்கிறத அப்படியே எழுதிடணும். அங்க மாற போறது we வந்தா they, this day வந்தா that day. அந்த ப்ரோனவுனையும் பிளேஸையும் அந்த டைமையும் மட்டும் தான் நீங்க மாத்தணும். டென்சஸ் நீங்க மாத்த தேவையில்லை. present tense, present perfect, future இது மூணுக்கும். அப்ப he will say I don't have money. அப்ப எப்படி வரப்போகுது? he will say அப்படியே போடுங்க. he will say that he don't have he doesn't. Oh yeah, sorry, doesn't. No, he doesn't have money. But he will say that he doesn't have money. தாங்க படிக்க வேண்டியது. The 7th one, the IC verbs say must be replaced by tell, inform, advise, promise, etc. when the person addressed is expected is in the IC. அதாவது 7வது ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால்,
இந்த 7வது ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த ஐசி verb வந்து இந்த ஐசி verb டெல்லுன்னு வந்தா, இந்த ஐசி verb வந்து saidன்னு வந்தது, said to me அப்படின்னு ஒண்ணு வந்தா, இப்ப to me saidன்னு மட்டும் வந்தா தான் நாங்க வந்து said அப்படியே போடுவோம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, he said to me, to me வந்தா, he said to me, he said me மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை அப்படியே எழுதிடுவோம். he said to me அப்படின்னு வந்தா, இந்த said to me இந்த said இந்த to me ஒண்ணு, இங்க to வந்து இங்க ஏதாவது ஒன்று ஒரு ப்ரோனவுனோ ஏதோ வந்துச்சு, நவுனோ ஏதோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த saidன்னு இருக்கிறத நாங்க மாத்தணும். இந்த to me வந்தா மட்டும், me மட்டும் வந்தா மாத்த தேவையில்லை. to ஒன்னு நடுவுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒன்று டெல்லுன்னு போடலாம், அல்லது டோல்டுன்னு போடலாம், டோல்ட் அப்படின்னு போடலாம், அல்லது இன்ஃபார்ம் அப்படின்னு போடலாம், இன்ஃபார்ம் போடலாம், அட்வைஸ் அப்படின்னு போடலாம், ப்ராமிஸ்னு போடலாம். ஏதோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணணும். said to meன்னு வந்தா, அப்ப எப்படி நாங்க அதை கண்டுபிடிக்கிறது? டோல்ட போடுறதா, இன்ஃபார்ம போடுறதா, அட்வைஸ போடுறதா, ப்ராமிஸ போடுறதா அப்படின்னு சொன்னா, நீங்க he said to meன்னு சொல்லி இன்று அந்த ரிப்போர்ட்டிங் க்ளோஸ நல்லா வாசிக்கணும். அப்ப ரிப்போர்ட்டிங் க்ளோஸ நீங்க வந்து நல்லா வாசிக்கிற நேரம் அது எந்த மோட்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது அது இன்ஃபர்மேஷனா கொடுக்கப்பட்டிருக்கா, ஏதோ இன்ஃபார்ம் பண்றோமா, அப்படி இல்லாட்டி ஒரு அட்வைஸா கொடுக்கப்பட்டிருக்கா, அல்லது ஒரு ப்ராமிஸா கொடுக்கப்பட்டிருக்கான்னு நீங்க தீர்மானிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் எதையாவது இந்த சைடுக்கு பதிலா போடணும். அப்ப ஏதோ ஒரு அறிவுரை கூறுற மாதிரி இருந்தா he advised, ஏதோ ஒரு ஆர்டர் மஸ்ட்னு சொன்னா he ordered, அல்லது ப்ராமிஸ் வில்லுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா ப்ராமிஸ் பண்ணுனாங்க, அல்லது சொன்னாங்க டோல்டுன்னு வரும். இப்ப to meன்னு வந்தா மட்டும் இந்த மாதிரியான வார்த்தைகள் கொண்டு மாத்தணும். to வராம saidன்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கதா அப்படியே எழுதுவீங்க. ரைட்? இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தந்துருங்களே ப்ளீஸ். தருவேன். For example, he said, I can help you. He said, I can help you. He said, I can help you. அப்ப இத வந்து நார்மலா தான் வரும். இங்க to mean எல்லாம் வந்து இல்ல. ஆகவே he இப்படி வரும். He said that he could help me. I வந்து he ஆ மாறும். can வந்து could ஆ மாறும். can உடைய past tense could. இங்க said இருக்கு. ஆகவே இங்க tenses மாத்தணும். அப்ப I வந்து he ஆ மாறுது. can வந்து could ஆ மாறுது. He could help you இருக்கு. யாருக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு? Me. Me. He said that he could help me. The first one. Second one. He said to me, I can help you. In that he said, I can help you. இங்க said to me னு போடுவோம். He said to me, I can help you. அப்படி வந்துச்சுன்னு வைங்க. I can help you.
அப்ப இங்க said to me ன்னு வந்துருச்சு. ஆகவே ஏதோ ஒரு வார்த்தையை நான் இங்க போடணும். told அல்லது promise ஏதோ ஒன்று. அப்ப இங்க போடுறோம் he told. சொன்னான். he told. திரும்ப me வர he told to வராது, me மட்டும் வரும். he told to me அல்ல, he told me, he said to me. he told me that he told me that I என்றது he வரும், can வந்து could மாறும். he could help me. Third one, we said to him, you have to learn English. We said to them ன்னு இருக்கு. ஆகவே இந்த said வந்து என்னவா மாறணும் இங்க? பாருங்க, எழுதுறோம். he said to him. We said to him. Sorry, him. He said to him. He said to him, you have to learn English. You have to. He said to him. He said to him. You have to learn English. அப்ப நீ ஆங்கிலம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. we said to him, you have to learn English. அப்ப to him ன்னு வந்திருக்கு. ஆகவே இங்க என்ன போடலாம்? நீங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது இங்க என்னவா வரலாம்? advice. அட்வைஸ் ஆக வரலாம். அப்ப we saidக்கு பதிலா advised him. We advised him. He had to learn English. He had to learn English. மிஸ் இடையில தட் வரும் தானே? எங்க? we advise him that. இதுல we advised him that ன்னு வராதா? that he had to learn. he had to learn English. that ன்னு வரலாம். இங்க that வந்து தட்ட போடாமனு சொல்லலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல தட்ட போடாமனு சொல்லலாம். உங்களுடைய மேலதிக இதுக்காக நீங்க வந்து தட்டையும் போடலாம். he advised him that he had to learn English. Fourth one. Fourth one.
Fourth one. Fourth one. He will say, English. They said to me, there is a meeting tomorrow. There is a meeting tomorrow. There is a meeting tomorrow. அப்ப நாங்க எழுத போறோம். அப்ப நாளைக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன சொல்றதா இன்ஃபார்ம் பண்றதா? ஒருத்தருக்கு நாங்க மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றது என்ன? இன்ஃபார்ம் பண்றோம். இன்ஃபார்ம் பண்ணுறோம். மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்றோம் ஒரு விஷயத்தை. Right. They said to me, there is a meeting tomorrow. Right. மிஸ் இதுக்கு டும் ஓகே ஓகே ஓகே. மிஸ் அனௌன்ஸ் வராதா? They said to me, there is a meeting tomorrow. அனௌன்ஸ்மென்ட் பெருமானே மிஸ் இது. அனௌன்ஸ்மென்ட் மாதிரியும் பெருந்தானே. அனௌன்ஸ்ல இன்ஃபார்ம் பண்றது. இல்ல அந்த மீனிங்லயும் எடுக்கலாம் தானே. மீட்டிங் என்று சொல்றதும் ஒரு கிட்டத்தட்ட அனௌன்சிங் மாதிரி தான். எஸ். He said, they informed me there is வந்து was மாறும். There was a meeting tomorrowன்றது next day மாறும். They informed me there was a meeting next day. Tomorrowன்றது next day மாறும். மிஸ் அந்த நெக்ஸ்ட் டேல வந்து முன்னுக்கு த வராதா? Yes, the next day. The next day.
அடுத்து he said to me, I will give you the money next week. I will give you the money next week. I will give you the money next week. 50 baro. He said. Promised. Sorry, he promised. அவர் அடுத்த கிழமை காசு தாரேன்னு சொல்றாரு. ஆகவே he promised Me. He will வந்து என்னவா மாறும்? பாஸ்ட் டென்ஸ்க்கு போற நேரம் would. would ஆக மாறும். would ஆ மாறும். கொஞ்சம் மேல காக்குறீங்களா? சின்ன லீவ் வந்து வெயிட் நம்பர் 3ல இருந்து கொஞ்சம் காட்டுங்க சார். ஓகே. கியூட் இல்லையா உங்கள்கிட்ட? மிஸ் 4th ஒன்னுக்கு அந்த தட்டும் போட்டுக்கலாம் தானே மிஸ்? இன்ஃபார்ம் மீக்கு 4th ஒன் இன்ஃபார்ம் தட்டும் போட்டுக்கலாம். தட்டும் போடலாம், தட் போடாமல் விடலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வந்து நாம தட் போட தேவையில்லை. எழுதுற நேரம் தட் போடணும். ஓகே. informed me. இதுல I will give you the money என்றது I will give the money you என்று அங்கால you என்றது மணிக்கு பின்னுக்கு வர்றது ஓகே அப்படி போடுவோம் எழுதலாம். I will give the money you are. No அப்படி வரும். ஸ்போக்கன் இல்ல அப்படி கதைக்கறாங்கல I give the இல்ல அப்படி கதைக்கலாதே. give the money you னு எப்படி போடும்? give the money you னு எப்படி சொல்லேலு? give you the money னு தானே சொல்லேலு. கிராமருக்கு அகைன்ஸ்ட் give the money you னு சொல்லலாது. give you the money னு சொல்லணும். உனக்கு பணம் கொடுக்கிறேன் உனக்குன்னு சொல்லலுமா? இல்லாட்டி பணம் கொடுக்கிறேன் நீன்னு சொல்லலுமா? நீங்க சொல்றது பணம் கொடுக்கிறேன் நீ, பணம் உனக்கு கொடுக்கிறேன்னு வரணும். ஓகே. Okay, miss. Okay. He promised me he will வந்து would ஆ மாறும். He promised me he would Give. give me The money. Next week. The money the following week. Following week. அடுத்த எக்ஸசைஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 25 எக்ஸசைசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை செய்யுங்க. ரோல் ஆரம்பம் இல்ல
கோப்பில ரூல் 6 மேடம். எழுதி கொள்றீங்களா? மிஸ் 6 மேலும்னு சொன்னா 6வது வந்து பிரசன்ட் டென்ஸும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டும் டென்ஸ் வராது. ஃபியூச்சர் வந்தா அது வந்து அந்த ரிப்போர்ட்டிங் கிளாஸ்ல உள்ள டென்சஸ் நாங்க மாத்த தேவையில்லை. ஓகே மிஸ். 7வது வந்து சை டு மீ அப்படிங்கிறது வந்து டு மீ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சே டு மீன்னு வந்துட்டா அங்க வந்து அந்த ரிப்போர்ட்டிங் கிளாஸ பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் கிளாஸ பார்க்கணும். அங்க என்ன வகையான வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கா, அட்வைஸ் கொடுக்கப்படுதா, இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்டரா கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்க்கணும். ஓகே மிஸ். அதுக்கேத்த மாதிரியான வார்த்தையை நீங்க போடணும். அட்வைஸா இருந்தா அட்வைஸ், இன்ஃபர்மேஷனா இருந்தா இன்ஃபர்மேஷன், ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருந்தா ப்ராமிஸ், ஏதோ சும்மா சொல்லி இருந்தா டோல்ட், அப்படி ஏதாவது மாத்தணும். ஓகே மிஸ். தேங்க் யூ. ஓகே. 6 மேடம் எழுதி விடுங்க மிஸ். எத 6 மேலைமா? ரூல்ஸா? மிஸ் அது டியூட்ல இருக்குதானே, அதை பார்த்து எழுதிக்கொள்ளலாம். டியூட்ல இருக்குதானே, அதை பார்த்து எழுதிக்கொள்ளுங்க. நீங்க எழுதுனா டைம் எடுக்கும். அந்த டியூட்ல பாருங்க, பேஜ் நம்பர் 3ல 6 7 ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே மிஸ். அப்ப ஒரு 25 பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க. அடுத்து ரிப்போர்ட்டிங் क्वेश्चंस, கேள்விகள் அது கேட்கிறது. Reporting questions. But there are 2 types of questions. Now the yes or no questions, WH questions நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். WH questions சொன்னேன். ரிப்போர்ட்டிங் questions வந்து 2 வகைப்படும். questions வந்து 2ஆ பிரிப்போம். yes or no, yes or no questions. WH questions. WH question. ரெண்டா பிரிப்போம். 8. Yes or no questions. அப்ப yes or no questions வந்து நாங்க do, does, did, am, is, are, was, were, has, have, can அந்த நாங்க படிச்ச டென்சஸ்ல வர எல்லா auxiliary verb ஓடையும் வாரது. auxiliary verb ஓட வாரதுக்கு எல்லாத்துக்கும் yes or no answers. Right? WH questionsக்கு வாரது WHல தொடங்குறதுக்கு எல்லாம் who, when என்ன எல்லாம் படிச்சோம்? why, where, how. சொல்லுங்க பாப்போம் ஒரு 5. But, when, when, அவைகள் எல்லாம் WH.
அப்ப yes or no அப்படின்னு வர்றது do, does, did, am, is, are, was, Were, were, has, has, have. அந்த auxiliary verb எல்லாத்தோடையும் அதுக்கு முன்னால முன்னால போட்டு நாங்க பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின் செஞ்சோம் தானே, அந்த இடத்துல தான் எஸ் அல்லது நோ அப்படின்னு நாங்க ஆன்சர் சொல்லணும். ஓகே, do you eat meat? பாருங்க, இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, do you eat meat? நீ இறைச்சி சாப்பிடுவாயா? do you eat meat? இறைச்சி சாப்பிடுவாயா? இதுக்கு எஸ் எப்படி ஆன்சர் சொல்லலாம்? இதுக்கு நீ இறைச்சி சாப்பிடுவியான்னு கேட்டா ஒன்று ஆமான்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும். Is she sleeping? Is she sleeping? Is she sleeping? அவள் தூங்குறாளா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லை. ஓகே, ரெண்டாவது வந்து WH questions. WH questions அதுல பாருங்க, where are you going? இதுக்கு நாங்க எஸ் ஓனோன்னு பதில் சொல்ல இயலாது. where are you going? where are you going கேட்டா நாங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். I am going to hospital. இல்லாட்டி I am going home. நான் வீட்டுக்கு போறேன். ஏதாவது சொல்லணும். Why did she scold you? Why did she scold you? அவன் ஏன் உன்னை ஏசினான்? I don't know. எனக்கு தெரியாது. அப்ப இதுக்கான ரூல்ஸ், IC verb say வந்தா must be replaced by ask, inquire, want to know, wonder இப்படினால மாத்தணும். இது முதலாவது ரூல். இது முதலாவது ரூல். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 சொல்லுது, இந்த IC verb வந்து சேன்னு வந்தா, IC verb say அப்படின்னு வந்தா இந்த கேள்வி தானே நாங்க கேட்கிறோம். ஆகவே இட்ஸ் ரீப்ளேஸ்ட் பை IC verb say அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த IC verb வந்து ask கேள்வி தானே. ஆகவே he asked வரணும். அப்படி இல்லாட்டி he inquired, ஒரு போலீஸ் மாதிரி அப்படி ஏதாவது இருந்தா inquired, சும்மா கேட்கிறத கேள்வியா இருந்தா asked, inquired, wanted to know, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு நாங்க ரீப்ளேஸ் பண்ணணும். wanted to know, asked, inquired, wanted to know, மிஸ் border கீழே இழுக்கிறீங்களா? இல்லாட்டி wonder, இப்படி ஏதாவது ஒன்றோட கதை சொல்லணும். IC verb வந்து சேன்னு வந்தா. மேடம் கொஞ்சம் கீழே கிளுங்களே. I am going home னு வரணும்ல. I am or I'm going home.
I am going to meeting room. இல்லையா? இல்ல இல்ல இது Where are வந்து you கேள்வி where are you going? going? Answer. ஸ்பீச்சுக்கு போகல. சும்மா WH கொஸ்டின்னா என்ன, எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா என்னன்னு சொல்றேன். இன்னும் நாங்க ரிப்போர்ட்டட் போகல. மிஸ் அந்த ஐக்கு பக்கத்துல ஆம் பெருமா அத சொல்றா. மூன்றாவதுல இதையா? I am going home. Yes, I am going home. கோமுக்கு முன்னுக்கு 2 வராது. என்ன? கோமுக்கு முன்னுக்கு 2 வராது. இப்ப நாங்க வராது. Going to the home எல்லாம் வராது தானே. எந்த சந்தர்ப்பத்திலும் வராது. அப்ப முதலாவது இப்படி ரீப்ளேஸ் பண்ணணும். இது சேன்னு வந்தா ask, inquire, wanted to know, wonder இப்படி எல்லாமே வரும். ரெண்டாவது ரூல் the conjunction if அல்லது whether conjunction if அல்லது whether இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நாங்க போடுவோம். if இல்லாட்டி whether போடுவோம். எங்க IC-க்கும் RC-க்கும் இடையில இந்த whether the conjunction if அல்லது whether இந்த IC-க்கும் RC-க்கும் இடையில போடுவோம். மூன்றாவது ரூல் tenses pronouns எல்லாம் ஏத்த மாதிரி மாறும். tenses pronouns change according to the IC verb. Introductory clause verb கேட்ட மாதிரி tenses-உம் pronouns-உம் மாறும். Fourth one, the interrogative form of the question becomes affirmative form. அதாவது கேள்வி the question form changes into affirmative. Question form வந்து affirmative-ஆ மாறும். கேள்வியாக இருக்கிறது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா மாறும். மிஸ் இது என்ன மெத்தட் இருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? affirmative என்றா என்ன? is what mean affirmative.
இந்த அல்பாமேட்டிக்ன்றது எப்படி இது அந்த என்ன அது மெத்தட்? நான் இது விளங்கப்படுத்துறேன் இருங்க விளங்கப்படுத்துறேன். ரைட், இப்ப இதை எழுதிட்டீங்களா? உதாரணத்தை பார்க்கற நேரம் விளங்கும். எழுதிட்டீங்களா? ரைட், கவனிங்க. முதலாவது உதாரணம். They said to me, do you have money? அவங்க என்னிடம் காசு இருக்கான்னு கேக்குறாங்களாம். They said to me, do you have money? அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், உன்னிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நல்ல கவனிங்க, இதை நாங்க 3 ஸ்டெப்பா மாத்தணும். முதலாவது ஸ்டெப் எப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா, do you have moneyன்னு என்ன டென்ஸ் இது? present tense. Present tense. இங்க என்ன டென்ஸ்ல இருக்கு? Past tense. Past tenseல இருக்கு. ஆகவே இதை நாங்க முதலாவது படிமுறை இத past tense-ஆ மாத்துவோம். முதலாவதாக இதை நாங்க past tense-ஆ மாத்தணும். எப்படி மாத்தணும்? do you have money எப்படி வரும்? past tense-ஆ Did you have money? did you have money-னு வரும். You have money. முதலாவது did you have money-னு மாத்துவோம். முதலாவது. ரைட். அடுத்து ரெண்டாவது pronoun-அ மாத்துங்க. they said to me தானே என்கிட்ட தானே கேக்குறாங்க. ஆகவே did you have money இந்த pronoun எப்படி மாறும்? did I have money? did I have money-னு மாறும். did I have money? உன்னிடம் காசு இருக்குதான்றது என்னிடம் காசு இருக்குதான்னு நாங்க மாத்தணும். அடுத்து கேள்வியாவே இருக்குது. மூன்றாவதாக இந்த கேள்வியாக இருக்கிறத அஃபர்மேட்டிவா மாத்தணும். அதாவது நாங்க உங்களுக்கு டென்சஸ்ல ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது, நாங்க பாசிட்டிவ் क्वेश्चन-ஆ மாத்தணும். ஞாபகம் இருக்கா? they watched TV, did they watch TV-னு மாத்தணும் தானே? they watched, he watched TV-ய he watched TV-ய did he watch TV-னு பாசிட்டிவ் क्वेश्चन-ஆ மாத்தணும் தானே? Yes, miss. அப்ப அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் क्वेश्चन-ஆ இருக்கிறத நாங்க வந்து திரும்ப ஸ்டேட்மெண்டா மாத்தணும். அப்ப he watched TV-ய he watched, நாங்க இப்படிதான் டென்சஸ்ல மாத்தணும். யோசிங்க. he watched TV. இத நாங்க எப்படி பாசிட்டிவ் क्वेश्चन-ஆ மாத்துறோம்? Did he watch TV? did he watch TV ன்னு மாத்தணும் தானே? இதுதானே மாத்தணும். did he watch TV? he watched TV-ய did he watch TV-ன்னு மாத்தணும் தானே? இப்ப இத மறந்துருங்க. இப்ப இத மறந்துட்டு இப்ப he watched TV, did he watch TV-யா மாத்தணும். இப்ப இத மறந்துட்டு இத இப்ப திரும்ப இந்த பாசிட்டிவ் ஃபார்முக்கு மாத்துங்க பாப்போம். எப்படி வரும்? He watched Didn't he watch TV? he watched TV. he watched TV. அப்ப இதுதான் இன்டரோகேட்டிவ், இது அஃபர்மேட்டிவ். இது இன்டரோகேட்டிவ், இது क्वेश्चन ஃபார்ம் அல்லது இன்டரோகேட்டிவ் ஃபார்ம். இது क्वेश्चन ஃபார்ம், இது அஃபர்மேட்டிவ் ஃபார்ம். அஃபர்மேட்டிவ் ஃபார்ம் இது क्वेश्चन ஃபார்ம், இது அஃபர்மேட்டிவ் ஃபார்ம். இப்ப விளங்குதா பத்மசிகா என்ன அஃபர்மேட்டிவ் ஃபார்ம்? நான் did he watch TV-ய he watched TV-ன்னு மாத்துறது தான் அஃபர்மேட்டிவ். did he watch TV-ன்றது क्वेश्चन ஃபார்ம், கேள்வி. எந்த क्वेश्चन्स மாத்தினாலும் அதுல வர ஆன்சர் ஆமா வந்து வரத மாத்தலாம். இப்ப இத மாத்துங்க. did I have money-ய did I have money-ய அஃபர்மேட்டிவா மாத்துங்க பாப்போம். I have money.
I had money. I had money. I have money. Sorry. I had money. இப்ப விளங்குச்சா? இதான் this is affirmative. Yes, miss. பத்மசீலன் affirmative மாத்துறது இப்ப விளங்குதா? இது question form, இது affirmative. இப்ப எழுதுவோம். இப்ப 3 படிமுறையில் நாங்க மாத்தி பார்த்துட்டோம். ஆகவே இப்ப நாங்க விடையை எழுதுவோம். எப்படி வரப்போகுது? he, they said to me இருக்கு. அப்ப என்னிடம் கேட்டாங்கன்னு தான் இருக்குது. உன்னோட பணம் இருக்கான்னு அவங்க கேட்டாங்க. அப்ப எப்படி வரும் இந்த இடத்துல? they Ask. they asked me. ரெண்டாவது ரூல் சொல்லுது whether அல்லது if. அப்ப இங்க தட்டுக்கு பதிலா நாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல தட்டுன்னு போட்டோம். இங்க என்ன போட போறோம்னா they asked me. தட்டுக்கு பதிலாக if அல்லது whether ரெண்டுல எதை போட்டாலும் சரி. whether I have money னும் போடலாம், if I had money னும் போடலாம். அப்ப they asked me if அல்லது whether ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போடுங்க. இந்த மூன்றாவது ஃபார்மை இங்க எழுதணும். affirmative form. இங்க இந்த ஃபார்ம்ல இன்டராக்டிவ் ஃபார்ம்ல வராது, கேள்வியா வராது, affirmative வரும். அப்ப they asked me they asked me whether மூன்றாவது ஃபார்ம் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? I had money. They asked me whether I had money, right? இப்ப புரியுதா? இப்படித்தான் எழுதுறது. The have then had here இல்லையா? Yes, they have. Oh yes. ஏன்னா இது past tense தானே. இது past tense, இது past tense நாங்க மாத்தணும் தானே. Okay. அப்ப do you have moneyன்றது I had money னு மாத்திரணும். Okay. Second one, father said to me, I going to class. அப்ப father said to me, are you going to class? Are you going to class? The class in வராது. Going to class. நீங்க ஆர்டிகல் படிக்க வரலையா? ஆர்டிகல் படிக்கலையா? ஸ்கூல், யூனிவர்சிட்டி, கிளாஸ், ஹோம், ஒர்க்குக்கெல்லாம் வராதுன்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா ஆர்டிகல்ஸ்ல? போய் பாருங்க. Father said to me, are you going to class? I going to class. அப்ப இந்த மூன்று படிமுறையை மாத்துங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும். Are you going to class ன்னு இருக்கு. முதலாவது எப்படி மாத்த போறோம்? Were you going to class? Were you going to class? Good. Were you going to class ன்னு மாத்தணும். ரெண்டாவது was I going to class? Yes. அப்ப என்ன தானே கேக்குறாங்க. ஆகவே இது ஐயா மாறும் pronoun. அப்ப pronoun ஐயா மாற நேரம் இங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா was வரும். Was I going to class? Was I going to class? இப்ப affirmative மாத்துங்க. Was I வந்து was I going to class என்ன மாறும்? I am going to class. I am I going to class. I was. இப்ப நாங்க இருங்க. I went to class. பாசிட்டிவ் क्वेश्चन மாத்துறதுக்கு நாங்க எப்பவும் என்ன auxiliary form மட்டும் auxiliary verb மட்டும் வெளியே எடுப்போம்.
வெளியெடுத்து தானே நாங்க அத கொஸ்டினா மாத்தினோம். இப்ப வெளியெடுத்த ஆக்ஸிலரி வெர்ப உள்ள போட்டுட்டா சரி, வேற நீங்க ஒண்ணுமே செய்ய I தேவையில்ல. was going to I class. went. Yeah. I went to I class. was going to class. I went. I was going. I was going to class. I went அல்ல. I was going to. I was I was going to going class. to class. அப்ப இங்க வந்து இங்க வந்து I went, did I go to வந்திருந்தா went னு வந்திருக்கும். did I னு வந்திருக்கா இங்க? இது present perfect, இது present continuous ஆக இங்க past continuousல வரணும். அப்ப இந்த auxiliary form வெளிய எடுத்து அந்த auxiliary திரும்ப உள்ளுக்கு போட்டா சரி. அப்ப எப்படி வரும்? I was going to class. Class. Going to class. I was going to class. மிஸ் நாங்க அந்த முதல் பார்த்த உதாரணத்துல டிட் கீபோர்ட்ஸ் டிவி என்றதுல கீபோர்ட்ஸ் தானே, கீபோர்ட்ஸ் ஃபாஸ்ட்ல பார்த்தோம், கீபோர்ட்ஸ் டிவி அதான எங்கட. ஆமா. அப்ப இதுக்கும் அப்ப அப்படித்தானே வரணும் இல்லையா? I was watching நாங்க வந்ததா? I was watching னு வந்ததா? present past continuousல வந்ததா? pastல வந்ததா? pastல வந்தோடியா? ஓகே ஓகே. அப்ப இங்க என்னவா இருக்கு? இது past-ஆ? past continuous. அப்ப எப்ப past continuous தான் இங்கே வரணும். ஓகே. pastல வந்தா pastல வரும். இது past continuous. டென்சஸ் குழப்பி கொள்ளாதீங்க. அதான் சொன்னேன், டென்சஸ் தெரியாட்டி இது உங்களால படிக்கவே முடியாது. அப்ப இத அப்ப இந்த ஃபைனல் இத எழுதுங்க. அப்ப எப்படி வரும்? father asked. My father ன்னு வராதா? அதனா my father தான். அப்புறம் ஊர்ல உள்ள ஃபாதரே நாங்க ஃபாதர் இல்ல நாங்க எழுதக்குள்ள my father ன்னு எழுதுறலையான்னு தான் கேக்குறேன் நான். அப்பான்னு சொன்னாங்க, எங்கட அப்பான்னு சொன்னாங்க, ரெண்டு ஒண்ணு தானே. யாரையும் போய் அப்பான்னு கூட போறீங்களா? இல்ல தானே. இல்ல நான் எழுதி வச்சுட்டு இருக்கிறேன் my father. அங்க எங்கட அப்பான்னு போடுங்க. My father asked. Yes, father asked me. Asked me. அல்லது இப்ப நாங்க இங்க போடலாம். if அல்லது whether எதையோ உண்டு. if I was going to class. if I was If I was going to class. If I was going to class. Right. Third one. The boy said to the girl, "Do you like blue color?" The boy said to the girl, "Do you like blue color?" Do you like blue color? அப்ப அத மாத்துங்க. படிமுறையா மாத்துங்க டக்குன்னு. Did you like? Do you like blue color? Did you like blue color? ரெண்டாவது You like யாரை குறிக்குது? Did you like blue color? அவள. யாரை குறிக்குது? Did he? யாரை குறிக்குது? Did he? The boy தான குறிக்குது. அந்த boy குறிக்குது. Girl, she. Boy, girl கிட்ட தானே கேக்குறாரு. உனக்கு வந்து குறிக்குது. அப்ப இந்த you னு சொன்னது யாரை குறிக்குது? Girl. அப்ப pronoun எப்படி மாறும்? She ஆ மாறும். அப்ப did Blue color. Did she like blue color? Did she like blue color? அப்ப did she like வந்து எப்படி வரப்போகுது? affirmative-ஆ? She did. She did like. She liked. She liked. Did like தான் நாங்க வந்து liked னு எழுதுறோம். சிம்பிள் past tense-ல சொல்லி கொடுத்தேன்.
Did like தான் liked-ன்னு எழுதுறோம். அப்ப she liked blue color. அப்ப எப்படி வரும்? The boy The boy asked. asked வருமா wanted to know. அவளுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அந்த பாய்க்கு அவளுக்கு அந்த Then கலர் wanted வரும், அழகான தெரிஞ்சு தெரிந்து கொள்ளணும். கொள்ளணும். ஆகவே the boy The boy wanted wanted. the boy wanted to know whether she போட்டாலும் பிள்ளையா மேடம்? like asked-ன்னு சொல்லலாம். கேட்டான், அது அப்பதான் கேட்டான். ஆனா இங்க அந்த பிள்ளைக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு இவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே wanted to knowன்றது பொருத்தமா இருக்கும். ஓகே. I wanted to know whether she liked blue color. Wanted to know whether she liked blue color. The fourth one. Fourth one. The police said to us, the police said to us, is there a tavern near here? Is there a tavern? Is there a tavern near here? Police கேட்கிறார். அப்ப போலீஸ்னு சொல்றதுனால இது என்னவா வரும்? ஆஸ்க்ட்னு வருமா, இன்குவயர்னு வருமா? அப்ப இதை மாத்துங்க. Is there a tavern near here? எப்படி மாத்த போறோம்? is என்னவா மாறும்? past tense ஆகக்குள்ள was was There was there a tavern was there a tavern near there. near here இருக்கு. ஆகவே thereன்னு மாறும். இதை இப்ப அஃபர்மேட்டிவா மாத்தணும். இங்க வந்து திரும்ப நாங்க ப்ரோனவுன் இருக்கா? இங்க எதுவும் ப்ரோனவுன் இருக்கா? அவை ப்ரோனவுன் இல்ல. இங்க ரெண்டு படிமுறை தான் வரும். இதை அப்படியே அஃபர்மேட்டிவா மாத்துங்க. was there there wasன்னு மாத்தணும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஸிலரி வெர்ப அங்கால போடணும். அவ்வளவுதான். அப்ப there was a tavern near there. அப்ப போலீஸ்னு சொல்றதுனால இன்குவயரி அப்படின்னு போடுறதுதான் பொருத்தமா இருக்கும். The police inquired whether there was a tavern there. புரியுதா? எப்படி நாங்க கேள்விய அஃபர்மேட்டிவா மாத்துறது அப்படின்னு புரியுதா? Is that clear? Yes, Miss, clear. Near Sorry. There was a tavern.
Yeah. Yeah, there. Okay. மிஸ் அந்த டாவன் என்ன மிஸ்? டாவன் அப்படின்னு சொன்னா அந்த பப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பியர் எல்லாம் குடிக்கிற இடங்கள் இருக்கும், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. டாவன் அப்படின்னு சொல்றது. அது ஃபேமஸ். ரைட், ஓகே. மிஸ் the police inquired அசண்டு வராதா? போலீஸ் இன்குயார்ட் அசண்டு வராதா? எஸ் எஸ் அசன் வரும். இன்குயர்ட் அஸ். அதுல எழுதல போல இருக்கு மிஸ். எஸ் தி இன்குயர்ட் அஸ். அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க எழுதி எழுதி. சொன்னா கேக்குறது இல்ல மிஸ். போர்டு விளங்குது இல்ல மிஸ். போர்டு விளங்குது இல்லையா? they can see board. மிஸ் எனக்கு அந்த வீடியோ இன்னும் நீங்க அனுப்பி இல்ல, அந்த பேசிக்ல அனுப்பலையா? நான் அனுப்புறேன். ஐ வில். அது இப்ப 8 மணிக்குள்ளது அனுப்புனா சரியா? ஓ எனக்கு நாளைக்கு அனுப்பிட்டாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நான் அது நான் வரவும் இல்லை கிளாஸுக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் லீவ் ஆவா பயணம் கொண்டு பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். எஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் மிஸ் 6th ரெக்கார்டிங் இன்னும் வரல மிஸ். வரலையா? அந்த ஓபன் பண்ண முடியல மிஸ் அந்த லிங்க். அது எல்லாருக்கும் ஓபன் பண்ணலாம் தான் இருக்கு. I will see that. Okay. Okay miss, thank you. Okay, but thank you so much for joining with me, and that's it from me for today. We will meet tomorrow at the same time. நாளைக்கு நாங்க இதுல இன்னொரு ஒரு என்ன பார்க்கறதுக்கு, இதுல கமாண்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் क्वेश्चंस நாங்க பார்த்தாச்சு. அடுத்து நாங்க பார்க்கணும் இதுல கமாண்ட்ஸ் வந்தா கட்டளைகள், ரிப்போர்ட்டிங் கமாண்ட்ஸ், அட்வைசஸ், ரிக்வெஸ்ட்ஸ், ஆர்டர்ஸ் எல்லாம் வந்தா எப்படி வரணும் ஒரு விஷயம் பார்க்கறது. அப்ப அதோட உங்களோட ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து முடியும். ஓகே, thank you so much. Okay miss. Good night miss. Okay, take care. Bye bye. Thank Bye you miss. miss. Thank you.